ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய நாவிலும் ஆண்டவர் ஒரு புது பாட்டை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவத்தில் இருந்த நாட்களிலே, அந்த சேற்றில் இருந்த நாட்களிலே, அந்த துர்நாற்றத்தில் இருந்த நாட்களிலே, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மளை கழுவி தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய இதயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தரை துதிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம ஏன் துதிக்க முடிகிறது? ஹல்லேலூயா. முன்னால ஏன் நம்மளால துதிக்க முடியல? இப்பொழுது ஏன் நம்ம துதிக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற புதிய இருதயத்தினால். ஹல்லேலூயா. அந்த புதிய ஆவியும் புதிய இருதயம் நமக்குள்ள வரும் பொழுது ஆண்டவரை துதிக்கிற ஒரு இருதயம் நாவையும் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அததான் நான் சீக்கிரட் பிரியமானவர்களே. ஆண்டவரை துதிப்பதற்குரிய காரணம், ஆண்டவரை துதிக்கணுங்கிற எண்ணமும் சிந்தனை எப்படியாவது கைகளை தட்டி, எப்படியாவது பாடல்களை பாடி, எப்படியாவது ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லணும்னு நினைக்கிற இருதயம் எப்படி வருகிறது? ஹல்லேலூயா. நம்ம பிறக்கும் போது வருகிற இருதயம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சிறு வயதிலிருந்து வருகிற இருதயம் அல்ல, அது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு புதிய இருதயம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற புதிய இருதயம், புதிய சிந்தை, புதிய ஆவி வரும் பொழுது ஹல்லேலூயா நம்ம கர்த்தரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த புதிய ஒரு இருதயத்தை எனக்கு கொடுத்தீங்களே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லன்னா ஆண்டவரை துதிக்க முடியாது. இல்லாட்டி ஆண்டவரை துதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. ஒரு வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கிறது ரொம்ப கஷ்டம். கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. இது எல்லாம் ஈஸியா எப்படி மாறுது? ஆண்டவர் கொடுக்கிற அந்த புதிய ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள இருந்த தேவனை துதிக்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் எழுப்புகிறது. யாரும் நம்ம இடத்துல கேட்க தேவையில்லை, நாம கர்த்தரை துதிக்கிறோம். யாரும் நம்ம இடத்துல கேட்க தேவையில்லை, ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோம். ஆண்டவருடைய கிரியைகளின் மீது, காரியங்களின் மீது நம்ம வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. It is because of a new heart. இந்த காலை வேளை எத்தனை பேருக்கு அந்த புதிய இருதயம் எனக்குள்ள வரணும்? ஹல்லேலூயா. என்னைய ஃபோர்ஸ் பண்ணி யாரும் ஆராதிக்க வைக்க கூடாது. ஹல்லேலூயா. என்னைய ஃபோர்ஸ் பண்ணி துதிங்கன்னு சொல்லக்கூடாது. என்னைய ஃபோர்ஸ் பண்ணி கை தட்டுங்கன்னு சொல்லக்கூடாது. நானே செய்யற ஒரு இருதயம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. நானே எழுந்து நின்று கர்த்தரை துதிக்கணும். நானே ஆண்டவருக்காய் பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. யாரோ கேட்டாங்கங்கிறதுக்காக செய்யறது இல்ல. ஹல்லேலூயா. அப்படியான ஒரு இருதயம் எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே எனக்கு இந்த புதிய இருதயத்தை தாங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் ஊற்றி இருக்கிறீங்களே, இந்த புதிய இருதயத்தை எனக்குள்ள ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த புதிய ஆவி எனக்குள்ள ஊற்றுங்க. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறதுல இருக்கிற சோர்வை என்னை விட்டு அகற்ற போவதாக. உம்மை ஆராதிக்க இருக்கிற குறைவை என்னை விட்டு, இந்த இருதய கடினம் என்னை விட்டு அகன்று போவதாக. ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு கேட்டீங்கன்னா இன்னைக்கே பெற்றுக் கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிற யாவருக்கும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. ஜீவரத்தம்
எந்த நேசர்